ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் சிப்ஸ் ஆர் பாம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரகரகமாக சிப்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே நம்ம பாம்ஸ் வந்து ஒழிச்சு வைக்க போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பாம்ஸ் வந்து ஒழிச்சு வைப்பாங்க. யார் பாம் இல்லாமல் சிப்ஸ் சாப்பிட்றாங்களோ அவங்க தாங்க பார்த்தீங்கன்னா வின்னரு. ஆனால் ஒருவேளை தப்பி தவறி பாம்பை சூஸ் பண்ணிட்டோன்னா பிளாஸ்ட் தான். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு ஆப்போனண்ட் வந்து தேடணும். ஆப்போனண்ட்டா ஆளே இல்லை, சோலோ ஆகிட்டேன் நான் முன்ன போல இப்போ இல்லை, ரொம்ப மாறிட்டேன். எவனாவது வாங்கடா அண்ணன் கூட ப்ளே பண்ணுறதுக்கு. எவனா சுற்றி கிடக்குது போ. அங்கே பார்த்தீங்களா பிளாஸ்ட் விடிச்சு பார்த்தீங்கன்னா செதறிட்டா ஓட்ட. பேசாம நம்மளே போய் எங்கேயாவது உட்காரலாமா? ஓகே, இந்த சேர்ல உட்காரும். இங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வருது. கமான் வந்து உட்கார எடுத்துன்னு பாருங்க. நமக்கு ஒரு பொண்ணு வந்துருக்கு. இது நான் பார்த்து ஓடி போயிடுச்சு. ஆஹா, அங்கே ஒரு பொண்ணு உட்காரும். இந்த பொண்ணு போய் அந்த பொண்ணு கூட உட்காந்துருச்சு. போங்கடா, கடைசி வரைக்கும் நமக்கு சிங்கிளாக தான் இருக்கணும் போல இருக்கே. சே, என்னடா இது. அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக விளையாடலாம் சொல்லிட்டு பார்த்தா போச்சு. சரி, இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. இது பக்கத்தில் உட்காரும். மேடம், நீங்களாச்சும் ஓடி போயிடாதீங்க, எனக்கு கம்பெனி கொடுங்க. நல்ல வேலை கம்பெனி கொடுக்குது. என்னடா இது, இந்த அம்மா மட்டும் இது குக்கீஸ் வந்து வச்சிருக்கு. ஆனால் எப்படி தெரியலையே. சரி, நம்ம பாம் வைப்பா. இந்த அம்மா குக்கீஸ் வச்சா நமக்கு என்ன, சிப்ஸ் வச்சா நமக்கு என்ன, 3 பாம் நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கடைசி பாம் எங்கே வைக்கலாம்? இங்கே. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி பாம் வந்து தூக்கி போட்டுருவோம். ஏன்னா டைம் முடியத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம். ஐயோ, எடுத்து நான் தான் சாப்பிடணுமா? இந்த மாதிரி எங்கே பாம் வச்சுருக்கோன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு சிப்ஸை சாப்பிடுவோம். இப்போ நல்ல வேலை ஃபஸ்ட்டில் பாம் வைக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்ருச்சிங்க. இப்போ அடுத்து என்ன, செகண்ட் சாப்பிடலாமா இல்லை கடைசி சாப்பிடலாமா? பிங்கி போங்கி தப்பிச்சிட்டோமா? பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டு பார்த்தீங்கன்னா காலி. இன்னும் 2 ஆட்டா இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும். அடுத்து இந்த சிப்ஸை பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். சரி, கண்ணை முடின்னு சாப்பிட்ருவோம். தப்பிச்சிட்டோம். கமான், இது உங்களோட டர்ன் மேடம். அந்த அம்மாவை தப்பிச்சிருச்சே. நல்ல வேலை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்டோம். கமான். என்னடா இது, அந்த அம்மாவை தப்பிச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளும் தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, கண்ணை முடின்னு பார்த்தீங்கன்னா இது எடுப்போம். நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஆட்டு தாங்க. 3 ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட்டு காலி, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆட்டு காலி. போடு, அந்த அம்மாவுக்கு 2வது ஆட்டும் பார்த்தீங்கன்னா காலி. இன்னும் அந்த அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது, ஆனால் நமக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிப்ஸை பற்றி டக்குன்னு சாப்பிட்ருவோம். எஸ்கேப் ஆகிட்டோங்க. கமான். ஆஹா, அந்த அம்மாவும் எஸ்கேப் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், எதை எடுக்கிறதுன்னு வேறு தெரியல, பயமாக இருக்குங்க. சரி, கண்ணை மூடிக்கினேன் ஏதோ நான் பார்த்தா தொட்டு விடுவோம். எஸ்கேப் ஆகிட்டோம். கமான், அந்த ஃபஸ்ட்டு இதுவும் எஸ்கேப் ஆகுது. என்னடா நடக்குதுங்க? அந்த அம்மா அந்த ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு காலியாட சொல்லிட்டு நானும் எவ்வளோ நேரம் பார்த்துன்னு கிடக்கிறது. ஓகே, சாப்பிட்டுட்டேன். ஷோப்போ, தப்பிச்சிட்டோங்க. இப்போ கண்டிப்பா நம்ம காலி. போடு, ரக்கிட்ட பிளாஸ்ட். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். அங்கே பாருங்க, திருப்பி நம்ம கூட பார்த்தீங்கன்னா போட்டி போடுறதுக்கு இந்த அம்மா வராங்க. முடிஞ்ச என் கூட வந்து போட்டி போடுங்க சொல்லிட்டு தாராளமாக மேடம் வாங்க உங்களை ஜெயிச்சு காட்டுறேன். ஏன்னா அந்த அம்மாவும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெயிச்சிட்டாங்களா. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கமான், உட்காருங்க. டேக் யூர் பிளேஸ். எப்படி போன தடவை அந்த லிப்டிக் போட்ட அம்மாவை காலி பண்ணுமோ, இந்த வாட்டி இந்த கொண்டை போட்ட அக்காவே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடணும். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்பம் பற்றி ஏற்றி விட்டுருங்க. இந்த அம்மா பாருங்களேன், ஒயிட் கலர் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. என்னங்கடா இது, அது கப் கேக்கு கொண்டு வருது. இந்த அம்மா வந்து வெள்ளை கலர் சிப்ஸ் கொண்டு வருது. எப்படின்னு தெரியலையே, கண்டுபிடிக்கலாம். இந்த அம்மா தோக்கடிச்சு போய் கண்டுபிடிக்கலாம். பிளாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. சூப்பரு. எத்தனை பசங்க ஆட்டை உடச்சிருப்பீங்க. இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் உங்களுக்கு. சாப்பிடலாம். நம்ம வச்சதுல கண்டிப்பா அந்த அம்மா வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ இது வரைக்கும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. கமான். அந்த பொண்ணும் தப்பிச்சிக்கினே இருக்கே. என்னங்கடா நடக்குதுங்க? ஆக்சுவலாக நம்ம காசு கொடுத்தோம்னா எங்கெங்கே என்னென்ன இருக்க கூட நம்மளை வந்து ரிவீல் பண்ணிக்க முடியும். ஆனால் கையில் காசு இல்லைப்பா. அதனால பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையாக ப்ளே பண்ணிடலாம். நமக்கு இன்னும் 6 குக்கி இருக்குது. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 6, அதுக்கும் 6 தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஐயோ, இப்போ எனக்கும் ஒரு ஆட்டு கம்மியாயிருச்சு. போச்சுடா, இப்போ நம்ம கஞ்சி. திருப்பி எஸ்கேப் போயிடுச்சுங்க. 2 பேரும் சம்பவமாக போயிட்டோம். இந்த 5த்துல 2த்துல பாம்பு இருக்கு. எது? ஓகே, இதை சாப்பிட்ருவோம். போச்சுடா, பிளாஸ்ட் ஆயிட்டோம். 4ல 1த்துல பாம்பு இருக்கு. அப்பா, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. பிளாஸ்ட். இட்ஸ் மீ ப்ரோ பிளேயர், யூ நோ. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். எப்படி சும்மா பிளாஸ்ட் பண்ண பார்த்தீங்களா? எங்க வந்து யார்கிட்ட, ப்ரோ பிளேயர் கிட்டலாம் மோதக்கூடாது. அப்பனன்ட்டு ஆளே இல்லை, சோலோ ஆகிட்டேன் நான் முன்ன போல இப்போ இல்லை, ரொம்ப மாறிட்டேன். இந்த இடத்துக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா
அந்த சிப்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஸ்கின் வாங்கணுமாங்க. அதேமாதிரி இந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, சேருக்கு ஸ்கின் வாங்கலாமா. அதாவது இது வாங்கணும்னா நம்ம ஒன்றும் ரோப்ளெக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படின்னா இப்போ நம்ம ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா, ஜெயிக்க நமக்கு வந்து கேமில் வந்து காசு தராங்க. அந்த காசு வச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கலாம்னா நார்மலாக கிடையாதுங்க. இந்த மாதிரி சுற்றி உண்டுமா, நம்மளும் சுற்றி விட்ருக்கோம். நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கான்னா ஆரஞ்சு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். சேர் வாங்குற அளவுக்குலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஆரஞ்சு சிப்ஸ் வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் உட்காந்தோன்னா நமக்கு வந்து சிப்ஸ்லாம் ஆரஞ்சாக பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குமா. இப்போ நமக்கு வின்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆயிருக்குங்க. எவ்வளோ கூட ஏற்ற முடியுதோ ஏற்றுவோமே. திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிக்கு வந்து நினைக்கிறேன். என்னம்மா திருப்பி ப்ளே பண்ணலாமா? கமான். இந்த அம்மாவோட வின்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா நான் தான் உடச்சேன். ஸோ நம்மளோட வின்ஸ்டிக்கை உடைக்கிறது பார்த்து இந்த அம்மா ஒரு வெறியோடு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம், எங்கெங்கே வைக்கலாம்? இங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாம்பு, வேற செகண்ட் ரோ வைக்கலாமா, அதுக்கு முன்னாடி வைக்கலாமா? சரி தூக்கி அங்கே ஒன்று போடுவோம். அவ்வளோதான். அலைக்கா 3 இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சிப்ஸு கலரும் பாருங்களேன், அது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. திருப்பி இந்த அம்மாவை தோக்கடிச்சு நம்ம வின்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா 3 ஆக்கி காட்டுவோங்க. மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. போடே கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் பாட்டு படிங்கனே சாப்பிடலாம் சொல்லிட்டு பார்த்தா நமக்கு ஒரு ஆட்டு உடஞ்சிச்சு, அம்மாவுக்கு ஒரு ஆட்டு உடஞ்சிச்சுங்க. இப்போ 2 பேரும் சமமாயிட்டோம். சரி கண்ண முடி இது ஒன்று சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்கல. நம்ம விட்டு நம்ம ஃபஸ்ட் ரோ வந்து முடிச்சிட்டோம். நம்ம வச்ச குக்கி அந்த அம்மா சாப்பிட்டு தொடைய மாட்டேங்குது. லாஸ்ட் கமான் கடைசி குக்கியை சாப்பிடுமா, அதுதான் சேஃபு. இங்கேருந்து நம்ம பாம்பச்சு குக்கியை தொடுதா பாருங்க, நமக்கு ரொம்ப டஃப் கொடுக்குதுங்க இந்த அம்மா. என்ன பண்ணுறது? சரி கண்ணை முடிங்க, ஏதோ ஒன்று தொடுவோம். ஓகே சாப்பிட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை. கமான் ஃபஸ்ட்டு குக்கி. நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சிங்க. அது சிஎம்டினா அந்த பயம் இருக்கணும் யாருக்கிட்ட. நல்ல வேலை அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஓடி போச்சு, இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம தோத்துட்டு இருப்போம். ஆனால் எங்கே நம்ம ஜெயிச்சிட போகிற சொல்கிற பயத்தில் அந்த அம்மா ஓடிடுச்சு. அதுதான் போய் நமக்கு வேணும். எப்பவுமே அவசரப்படக்கூடாதுங்க. அந்த அம்மா ஏதோ அவசரத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. இங்கே ஏதோ மேலே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கிரீட்டோ போட்டு உட்காந்துட்டு இருக்கு. இங்கே நமக்கு ஏதோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கானுங்க. என்ன கான்ட்ராக்ட்னா, உன்னால் 10 சேஃப் குக்கீஸை உன்னால் வந்து பார்க்க முடியும். ஆனால் உனக்கு ஆட்டு வந்து ஒன்று தான் இருக்கும். ஆப்போனன்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 பாம் கிடைக்கும். டேய் என்னடா இது, 10 குக்கி வந்து என்னால் பார்த்துக்க முடியுமா? அதாவது சேஃபான 10 குக்கீஸ் வந்து காட்டி கொடுத்துருவாங்களாம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு ஆட்டு தான் தருவாங்களாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து 2 அடிஷ்னல் பாம்ஸ் பார்த்தீங்கன்னா தருவாங்களாம். நமக்கு வழக்க போல் 3 பாம் தானாங்க. சரி அந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் பண்ணலை, அக்செப்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆகணும். இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபான குக்கீஸு. ஸோ இதுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் வந்து கிடையாது. ஆனால் மற்ற குக்கீஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றுல வந்து பாம்ஸ் வந்து இருக்குது. அது 1 இல்லை 2 இல்லைங்க 5 பாம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஆனால் நமக்கு ஆட்டு வந்து 1 தான்டா இருக்குது. டேய் மனுஷங்கடா நீங்களா. ஆனால் நமக்கு 10 சேஃப் குக்கி தராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வச்சிருக்க 3 பாம்பில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நமக்கு இந்த சேஃப் குக்கி காலி பண்ணுறதுக்குள்ள பிளாஸ்ட் ஆனாலும் ஆகலாம், யாருக்கு தெரியும். ஆட்டுக்குள்ள பச்சை குட்டியே, போகாதய பச்சை கிளியே, பேசாம நீ பத்த வச்சியே, காட்டு கொஞ்சம் பச்சை கொடியே. போடு பிளாஸ்ட். ஸோ நம்ம வச்சு ஒரு பாவனை பார்த்து அம்மா வந்து மாட்டிக்கிச்சு. சூப்பர். வெயிட் மினிட், இவன் கூட போட்டி போட முடியாது சொல்ல அம்மா வந்து பயந்து ஓடிருச்சிங்க. அது அந்த பயம் இருக்கணும். இப்படி வரவான் பரவாயில்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஒன்றா யார் கூட தான் நம்ம வந்து போட்டி போகிறதே. திருப்பி அந்த கொண்டப்பட்ட லேடி வராங்களா பார்க்கலாம். ஏமா திரும்பி வாமா, இப்போ என்னோட யூனிவர்சிட்டிக்கு 4. ஸோ இந்த அம்மாவை தோக்கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கான்ட்ராக்ட் தரப்போகிறானுங்க தெரியலையே. என்னன்னா பாம் கிங்கு. நமக்கு வந்து 2 எக்ஸ்ட்ரா பாம் பார்த்தீங்கன்னா தராங்க. அந்த அம்மாவுக்கு வந்து செலஸ்டியல் ஐ தராங்க. அதாவது 2 சேஃப் சிப்பை ஒண்டி தான் அந்த அம்மாவால் பார்க்க முடியுமா, மற்றபடி வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியாதா. பரவாயில்ல டேய், எனக்கு 2 பாம் கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு 2 சேஃபே சிப்ஸ் தான் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என்ன பண்ணாலும் சரிங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா 2 பாம் இருக்குது. அந்த அம்மாவால் பார்த்தீங்கன்னா 2 சேஃப் ஸ்டிப் தான் பார்க்க முடியும். அதே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடுச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஜோலி பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. டீசெண்டாக சொல்கிறா, இப்போயே ஓடி போயிடு. நான் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டிக் 5 ஆகிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இல்லை எங்கிட்ட தோத்துட்டு போகாத. எங்கே நம்ம சொல்கிறத யார் கேட்குறா? நான் எமக்கு என்னங்க கவலை, 3 ஆட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 3 பாம் தான் வச்சிருக்கு. ஆனால் நம்ம 5 பாம் வச்சிருக்கோம். 5ல் 1 வெடிச்சிருச்சு. சூப்பரு. இன்னும் 4 more to go. கமான். நம்ம கண்ணை மூடி ஃபஸ்ட் ரோ குக்கியை தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிடக்கிறோம். நம்ம ஃபஸ்ட் ரோவில் எதுவுமே வைக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே என்ன மாதிரி ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு குக்கியை சாப்பிடுமா? அதை சாப்பிட மாட்டேன், மற்றெல்லாம் உஷாராக சாப்பிடுதே. சரி கண்ணை முடிங்கன்னா ஏதோ ஒன்று தொடுவோம்.
நானே ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சொல்லிட்டு போட்டு தான் பார்த்தீங்கன்னா தொட்டுன்னு கிடக்குறேன். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமு கொய்யா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் ஆகலை. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. அடுத்து இந்த ஒரு குக்கியை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவோம். எஸ்கே போயிட்டோம். அப்படி 3 குக்கி எங்கடா இந்த அம்மா வச்சிருக்கு? எங்கே வச்சுருந்தா நமக்கு என்ன, நம்ம சேஃபாக இருந்தால் போதும். அடுத்தடுத்து சரி இதை ஒன்று சாப்பிட்ருவோம். பிளாஸ்ட் ஆகலைங்க. கமான் ஃபஸ்ட்டு குக்கி இல்லை லாஸ்ட் 2 போடு. பிளாஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் தான் அம்மாவுக்கு இருக்கு. டீசெண்டாக கிளம்பிடுமா, சொல்கிறத கேளு, அசிங்கமே என்கிட்ட தோற்று போகாத. எப்படியோ நமக்கு வின்ஸ்டிக் 5 ஆக போகுது. இதுக்கு மேலே என்னங்க நமக்கு கவலை? ஆட்டு உடைக்காமல் நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கும். உடையில போடு. ரக்கிட்ட எனக்கு ராஜாவா தான் வாழுற. ஒரு சந்தோஷத்துல பாட்டு பாட விடுறீங்களாடா? இப்போ சந்தோஷமா பாட்டு பாடின டக்குன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டீங்களாடா? டேய் இன்னும் 2 ஆட்டு இருக்கா? இங்க வேற இத்தனை குக்கி இருக்கே, பார்த்து ஐயோ காலிடுவோம் போல இருக்கே. இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுன்றதுங்க. இன்னும் ஒரு பாம் இருக்கு, எங்கேயோ ஒரு ஆட்டு இருக்கு. எது உள்ளுக்குள்ள வேற பயமா இருக்கு. சாவு பயத்தை காமிச்சுறாங்க போறோமா? ஏமா தெரியாம உனக்கு கலாச்சிட்டேன், தயவு செஞ்சு அது ஃபர்ஸ்ட் குக்கி. அவ்வளவுதான் போடு. இட்ஸ் மீ ப்ரோ பிளேயர் இன்னும். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. வெற்றிகரமா பார்த்தீங்கன்னா வின்ஸ்டிக்கை வந்து 5 ஆக்கிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா நம்மள வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் போஸ்ட் பண்ணி டைம் சேனலில் போட்டிருக்க ஓல்டு வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. அப்படியே வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐப்போ ஏற்றி விட்டு போயிடுங்க. டேக் கேர் ஃபாரட்டா.